சார்பிலேருந்து ஏஎஸ்டி சார்பிலேருந்தும் காலை வணக்கங்கள். இந்த ஃபெம்டோ மற்றும் கான்ட்ரா இனாகுரேஷனுக்கு எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. We'll start with a brief welcome by Dr. Ashokan. He is the head of our retina services. Retina department oda head. அவர் ரெண்டு வார்த்தை எல்லாரையும் வெல்கம் பண்ணுவார். அனைவருக்கும் காலை வணக்கம். மருத்துவமனை மற்றும் ஏஎஸ்டி என்டர்பிரைஸ் சார்பில் நமது ஊடக நண்பர்களை இந்த விழாவிற்கு வரவேற்க மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று நடக்கும் இந்த கான்ட்யூரா ஃபெம்டோ லாசிக் சென்னையில் ஒரு சவுத் இந்தியாவில் ஒன் ஆஃப் த ஃபியூ சென்டர்ஸ் தான் இதை வச்சுருக்காங்க. இதனுடைய உபயோகம் ரொம்ப ஹை மைனஸ் பவர் இருக்கிறவங்களுக்கு இந்த லேசர் சிகிச்சை மூலமாக பவரை ஆல்மோஸ்ட் ஜீரோ கண்ணாடி இல்லாமல் பண்ணி கொடுக்குற அளவுக்கு இந்த மெஷினில் ரிசல்ட்ஸ் we are getting. இதனுடைய டீட்டெயில்ஸ், இன்னும் மற்ற டீட்டெயில்ஸை நமது சிறப்பு மருத்துவர் இப்போது எடுத்துரைப்பார்கள். மீண்டும் ஒருவரை உங்களுக்கு அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். We'll have a brief talk on contoura LASIK. Contoura என்ன, அதனோட யூசஸ் என்ன, யார் யாருக்கு செய்யலாம், அதனோட என்ன கிரேட் ஃபீச்சர்ஸ் என்னங்கிறது டாக்டர் மேரி ஷோபா பேசுவாங்க. ஷீ இஸ் த ஹெட் ஆஃப் அவர் கான்டூரா அண்ட் லேசிக் டிபார்ட்மெண்ட். தேங்க்யூ எல்லாரும் இங்கே வந்ததுக்கு. தேங்க்யூ. எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. நம்மளுக்கு பவர் கண்ணாடி போடுறோம், மைனஸ் பவர், ப்ளஸ் பவர், இல்லை சிலிண்டர் பவர் சொல்லுவோம். ஸோ அந்த பவர் இருக்கவங்க எல்லாம் நம்ம லேசிக் சர்ஜரி மூலியமாக கரெக்ஷன்ஸ் பண்ணுறது பல வருஷமாக இந்த டெக்னாலஜி இருக்குது. பட் இப்போ இந்த கான்ட்யூரா லேசிக் லேசிக் கூட எந்த விதமாக இட் இஸ் பெட்டர். ஸோ எப்பவுமே ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ், சரி டாக்டர், சயின்டிஸ்ட், டெக்னாலஜி வருஷம் புதுசாக இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது கான்ஸ்டன்டா ஒரு டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்கோம். டு கிவ் த surgical preparation and to give excellent outcomes. So one such sophisticated technology is the contour LASIK. So contour LASIK normal LASIK எப்படி வித்தியாசம் அப்படிங்கிறது see what we do இந்த ஒரு வேரியோ லேசர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்பெஷல் ஸ்கேன் மிஷின். ஸோ அந்த ஸ்கேன் மிஷின்ல இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு பேஷண்ட் எல்லாமே லேசிக் கம்ஃபர்டபுள் ஆயிட்டாங்கன்னா இந்த ஸ்கேன் மிஷின்ல நம்ம ஸ்கேன் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்கேன் மிஷின் பண்ணும்போது அவரோட தவறு கண்ணுல இருக்கிற டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஒரே மாதிரி கிடையாதோ, நம்ம ரெண்டு கண்ணும் ஒரே மாதிரி கிடையாது. ஸோ ஒருத்தரோட கண்ணு ரெண்டு கண்ணும் ஒரே ஆள்ல கூட ஒரே மாதிரி இருக்காது. ஸோ ரெண்டு கண்ணும் ஒரே மாதிரி கிடையாதோ, நம்ம கண்ணோட ஷேப்பும் ஒரு மாதிரி கிடையாது. ஸோ கான்டூரா லேசிக் என்ன பண்ணணும்னா கஸ்டமைஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு கண்ணோட யூனிக் ஷேப் ஒரு 22,000 பாயிண்ட்ஸ்ல அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எலிவேட் பண்ணணும். அந்த எலிவேஷன் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் மேப் பண்ணி இந்த லேசிக் கோடி பக்கத்தில் அந்த கான்டூரா இருக்குங்க அங்க இருந்து நாங்கள் இந்த லேசிக் கோடி கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அந்த கம்ப்யூட்டரோட டேட்டாவே மூலியமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இந்த லேசிக் மிஷின் கூட அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஸோ பண்ணிட்டு தென் along with the power அந்த so-called 22,000 points என்னென்ன abnormalities இருக்கு, elevations இருக்கு, அது எல்லாமே ஸ்மூதர் அவுட் பண்ணுவோம். அப்படி பண்றதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா அட்லீஸ்ட் 90% how 6 கண்ணாடி போட்டுட்டு the left correction. அதுக்கும் மீறியும் ஒரு 16% வரைக்கும் 6 மீறியும் ஒரு 2 லைன் கீழே
படிக்கிற அளவுக்கு கிளாரிட்டி வந்து கான்குலா பேசிக் வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்ல, it will improve your brightness, it will improve your contrast, it will improve the way you look at colors, color sensitivity, depth perception எல்லாமே வந்து கான்குலா பேசிக் மூலமா உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். apart from improving the vision and ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸ் நம்ம நார்மல் ரெகுலர் பேசிக்ல கம்ப்ளைண்ட் பண்றது உண்டு. லைக் டிரைவ் பண்ணும்போது கொஞ்சம் கிளேர் இருக்குது, ஸ்டார் பஸ் மாதிரி லைன் வருது, ஹீரோஸ் வருது. ஸோ நான் அந்த அபார்மாலிட்டிஸ் எல்லாம் கரெக்ட் பண்றதுனால திஸ் கான்குலர் விஷன் அந்த சைட் அந்த சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து அது வந்து நாலிஃபை பண்ணிடும். ஸோ யூ கெட் அ பர்ஃபெக்ட் விஷன் ஆர் இட் இஸ் கால்ட் அஸ் சூப்பர் விஷன். தேங்க்யூ. ராஜேஸ்வரி, இப்போ வந்து மேடம் கான்ட்ரிபியூட் பேசுறாங்க. நான் வந்து ரெட்ரோ செகண்ட் லேசர் பத்தி சொல்றேன். ஸோ மெயினா வந்து லேசர் ப்ரொசீஜர் லேசர் கனெக்ஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ வாட் இஸ் கிளாசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினா இதுதான். நம்ம கார்வியா கருவழின்னு சொல்றத நம்ம ஸ்மூத் பண்றோம். கார்வியா அப்படியே தெரியும். அதை வந்து ஸ்மூத் பண்ணி நம்ம இருக்க பவரை வந்து குறைக்க போறோம். ஸோ அதுதான் மெயின் திங். ஸோ இந்த விஷயத்துல வந்து இப்போ நீங்க இந்த வீடியோல பார்க்குற மாதிரி இருக்கிறது நம்ம கண்ணில் கருவழியிலேருந்து லென்ஸு அது வழியா வந்து பிசிக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரேஸ் போட்டு நம்ம ரெட்டினா விழித்திரை அப்படின்றத சொல்லி நம்ம மூளைக்கு போவோம். சரிங்களா? ஸோ இதே விஷயம் நம்ம கருவழி கொஞ்சம் கர்வா இருந்துச்சு அப்படின்னா அதுல வந்து நம்ம வந்து பார்வையில வந்து குறைபாடு ஏற்படும். ஸோ அந்த ரேஸ் முன்னாடியே ஃபோக்கஸ் ஆயிடும். ஸோ அதை என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம கருவழியில லேசர் பாஸ் பண்ணி பண்றோம். ஸோ அதுல ஒரு ஃபிளாப் எடுத்து அதுக்குள்ள ஒரு லேசர் பண்றோம். ஸோ ஃபிளாப் எடுக்கிறதுக்கு 2-3 டெக்னிக்ஸ் இருக்கு. லேசர் பண்றது ஒரு லேசர் மெத்தட். ஸோ we have 2 methods. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பிளேடு வச்சு பண்ணாங்க ஒரு காலத்துல 1949. அப்புறம் 89ல வந்து மெக்கானிக்கல் மைக்ரோகெரட்டோன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து மெஷின் பிளேடு. அதுதான் இப்போ வந்து அதுலேயும் நிறைய அட்வான்ஸ் இருக்கு. அண்ட் ஃபெம்டோ லேசர்னு சொல்றது வந்து 1980களுக்கு அப்புறம் தான் வந்து வந்துச்சு. ஸோ இட்ஸ் a very advanced one. அதுலேயும் வந்து நிறைய விதமான லேசர் ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ ரொம்ப அட்வான்ஸ்ட் லேசர் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த பிளேடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சைஸ் வந்து யூனிக்கா இருக்காது. ஒவ்வொருத்தருடைய கார்னியா வந்து வேற வேற மாதிரி இருக்கும். ஸோ அதுல வந்து இந்த மாதிரி பிளேடு வச்சு ஒரு கார்னியா ஒரு ஸ்லாப் கிரியேட் பண்ணும்போது அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கும். ஆனா வந்து லேசர் அளவுக்கு இருக்காது. ஸோ ஒவ்வொரு பேராமீட்டர்ஸும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி அழகா ஒரு ஸ்லாப் எடுத்து அதுக்குள்ள லேசர் பண்றது அப்படின்றது ஒரு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம், பண்ணக்கூடிய விஷயம் தான். மோர் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இஸ் த்ரூ லேசர். ஸோ லேசர் மூலமா வந்து அந்த ஃபிளாப் எடுக்கிறது. ஸோ அந்த ஃபிளாப் எடுக்கிறதுக்கு லேசர் மூலமா பண்ணுறதுனால பிளேட்லெஸ்ஸாக பண்ணுறோம். ரொம்ப சேஃபர் அப்ரோச். எனி பிளேட்னா வந்து உங்களுக்கு ப்ரெசைஸாக கட் பண்ணாது. ரொம்ப அக்யூரேட்டா அந்த ஃபிளாப்போட திக்னஸ்லேருந்து எல்லாம் எடுத்து கரெக்டான லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப இம்ப்ரூவாக குவாலிட்டி ஆஃப் விஷன் இருக்கும். ஸோ இதில் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா அதுதான் மேடம் சொன்ன மாதிரி கான்டூரா வந்து 2வது லேசர், அதாவது நம்ம கார்னியாவை ஷேட் பண்ற லேசர். ஃபெம்டோன்றது ஃபிளாப் எடுக்கிற லேசர். ஸோ 2 லேசரும் சேரும் போது இட் கிவ்ஸ் வெரி குட் பிரைட் குவாலிட்டி ஆஃப் விஷன். ஸோ அந்த லேசர் பார்த்தீங்கன்னா லேசர் ரேஸ் கவுண்ட் பண்ணி அழகான ஒரு ஃபிளாப் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ லேசர் மூலமா கட் பண்றது. இந்த ஓடி செட்டப் குவான்டரைஸ் பண்ணி 10 மினிட்ஸ்ல அந்த ப்ரொசீஜர் முடியும். ஸோ இப்போதான் இட் இஸ் a very clear vision like 6-4. Thank you. ஐகேருங்கிறது ஒரு மிகப்பெரிய பிராண்ட், எல்லாருக்கும் அறிமுகமான பிடித்த பிராண்டுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது. இது வந்து 1950லேருந்து பல வருஷமாக தொடர்ந்து ஐகேர் சர்வீசஸ் கொடுத்துட்ருக்காங்க. நடுவில் 2007 வந்து ஐகேர் ஆரம்பிச்சுட்டு ஒரு 2010க்குள்ள 200 பிரான்ச் அக்ராஸ் இந்தியா, அக்ராஸ் த வேர்ல்டு, துபாயில், ஆப்ரிக்காவில் பல பிரான்ச்சஸ் திறந்து மிகப்பெரிய லெவலில் மிகப்பெரிய அளவில் எடுத்துகிட்டு போனாங்க. நடுவில் உங்களுக்கே தெரியும் 2015-16 சின்ன பிரச்சனைகள் வந்தது. ஸோ அதனால் இப்போ நான் மறுபடியும் இப்போது கடந்த ஒரு 6 மாத காலத்தில்
ஒரு புது மேனேஜ்மெண்ட் வந்திருக்கு. இப்போ நவ் த நியூ மேனேஜ்மெண்ட் இஸ் ரன் பை ஏஎஸ்டி குரூப். ஏஎஸ்டி குரூப்புங்கிறது இட் இஸ் பேஸ்ட் இன் ராஜஸ்தான், பேஸ்ட் இன் ஜோத்பூர். அவங்களோட முதல் பிரான்ச் வந்து 2007 ஜோத்பூரில் ஆரம்பித்தாங்க. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா 2 திங்ஸ். ஒன்று வந்து இப்போ பொதுவாக மற்ற கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி இந்த லீடர்ஷிப் வந்து நான் மெடிக்கோஸ், மேனேஜர்ஸ், எம்பிஎஸ் அந்த மாதிரி தான் எடுத்து நடத்துவாங்க. ஏஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே டாக்டர்ஸ் தான் பிரதானம். அதுவும் இவங்களோட ஒரு ஒரு டிப்பிக்கல் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எய்ம்ஸ் டாக்டர்ஸ் வச்சு தான் நடத்துவாங்க. ஸோ மிகச்சிறந்த மருத்துவர்களை வச்சு தான் பண்ணுறாங்க. சென்னை பொறுத்த வரைக்கும் இப்போ கடந்த ஒரு 6-8 மாதமாக தான் இப்போ ஒரு 6-8 மாதமாக தான் புதுசாக துவங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு புது முயற்சி. ஆல் இண்டியா லெவலில் பண்ணிவிட்டு இப்போ வாசன் பிராண்ட் முழுசாக டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. சென்னை, திருச்சி, மதுரை, சேலம், ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா எல்லாமே சேர்த்து இப்போ கரண்ட் இதில் வந்து 160க்கும் மேற்பட்ட பிரான்ச்சஸ் அக்ராஸ் இந்தியா அண்ட் அக்ராஸ் த வேர்ல்டு வச்சுருக்காங்க. ஸோ மேலும் சென்னை இது வந்து ஒரு துவக்க விழா தான். ஒரு கிராண்ட் லெவலில் ஆரம்பிக்கலான்னு ஒரு முயற்சி. இது வெற்றி பெறும் என்று ஆசையாக தான் இருக்குது. மேலே கேள்விகள் இருந்தால் ரெடி. கண்ணுக்கு 10 நிமிஷம், அதில் ஃபெம்டோ ஒரு 10 நிமிஷம், என்ன ஒரு ஃப்ளாப் எடுத்துகிட்டு அந்த லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு கண்ணுக்கு 10 நிமிஷம். ஸோ ஃபஸ்ட்டு வலது கண்ணு, அதே சிட்டிங்லேயே இடது கண்ணு, ரெண்டும் சேர்த்து ஒரு 15 நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டு. 5-10 நிமிஷத்தில் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். பேஷண்ட்டுக்கு இங்கே ஹாஸ்பிட்டல் டைம் பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான். அன்றைக்கே வீட்டுக்கு போயிடலாம். அன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்களா, ஒரு தூக்கம் போட்டு எந்திரிச்சாங்களா, வித்தின் 2 hours they can get back to work. அவங்களோட நார்மல் இயல்பான டே டு டே ஆக்டிவிட்டிஸ், கம்ப்யூட்டர் பார்க்குறதோ, டிவி பார்க்குறதோ, மொபைல் பார்க்குறதோ, சாதாரணமான வீட்டு வேலைகள் எல்லாமே சேம் டே, மேபி நெக்ஸ்ட் டே எல்லா வேலையுமே செய்யலாம். ரொம்ப கடுமையான இப்போது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், ஃபுட்பாலு, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸு, ஸ்விம்மிங், ஹாக்கி, அந்த மாதிரி கேம்ஸு, ஜிம், அது வந்து ஒரு 1 month வரைக்கும் அவாய்ட் பண்ண சொல்கிறோம். செய்யறதுல தப்பு இல்லை. ரொம்ப கடுமையான ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறது நல்லது. பட் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அடுத்த நாளே பண்ணலாம். சார், இது வந்து ஒரு தவறான ஒரு மனப்பான்மை. பேசிக்கலி லேசருங்கிறது என்னென்னா ஃபில்டர்ட் லைட். இப்போ நார்மலாக நம்ம ஒயிட் லைட், இப்போ சூரியனோட கதிர் வரும்போது அதில் வந்து 7 கலர் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். விப்ஜாருங்கிற கலர் இருக்குது. அதில் இப்போது க்ரீன் மட்டும் தனியாக ஐசோலேட் பண்ணி ஃபில்டர் பண்ணி க்ரீன் மட்டும் ஒரு ப்ளூ மட்டும் தனியாக எடுத்தோம்னா அதுக்கு பேர் தான் லேசர். ஸோ அதுலேயுமே ப்ளூலேயுமே ஒரு ஸ்பெசிஃபிக் வேவ் லென்த் 532 நானோமீட்டர்ஸ், 1064 நானோமீட்டர்ஸ் அப்படின்னு குறிப்பிட்ட வேவ் லென்த் இருக்குது. இப்போ லேசருக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது ஆர்கான் ஃப்ளோரைட் கேஸில் வர்ற ஒரு லேசர். இது வந்து எல்லாருக்கும் என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னா, லேசருங்கிறது ஒரு கெடுதலோ, இது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இதனால் புற்றுநோய் வரும், கேன்சர் வரும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது வந்து இட் இஸ் ஜஸ்ட் லைட், ஃபில்டர்ட் லைட், ரொம்ப ஸ்பெசிஃபிக் காலிமேட்டட் லைட்டுன்னு சொல்லும். அந்த லேசர் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஃபோக்கஸ்ட். அண்ட் ரெண்டாவது, இந்த லைட் வந்து நம்ம கருவிழியில் மேலே மட்டும்தான் படுமே தவிர கண்ணோட மற்ற பகுதிகளில் படவே படாது. பட்டாலும் அதனால் எந்த கெடுதலும் வராது. ஏன்னா இந்த லேசர் வந்து இதுக்கு மட்டும் கிடையாது. இப்போ கருவிழிக்கு யூஸ் பண்ணுறது ஃபெம்டோ லேசர், எக்ஸாமர் லேசர் யூஸ் பண்ணுறோம். கேட்ராக்டுக்கு அப்புறம் யாக் லேசர்னு யூஸ் பண்ணுறோம். ரெட்டினாக்கு இப்போ சுகர் இருக்குது, சுகர்னால டயபெட்டிக் ரெட்டினோபத்தின்னு சொல்லும். அதில் கண்ணுள்ள ரத்த கசிவு நடக்குது, ப்ளீடிங், லீக்கேஜ் நடக்குது அப்படின்னா அதுக்கு க்ரீன் லேசர்னு யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே லேசர்ஸ் தான். இது எதுவுமே கெடுதல் கிடையாது. ஆனால் எதுக்குமே வந்து ஒரு அளவோடு ட்ரீட் பண்ணால் அதுக்குன்னு சில ப்ரோட்டோகால்ஸ், விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகள் மீறாமல் செஞ்சோன்னா நிச்சயமாக கெடுதல் கிடையாது. லாசிக் லேசருங்கிறது பொதுவாக 18 வயசு கீழே பண்ணுறது கிடையாது. காரணம் என்னன்னா 2, 18 வயசு வரைக்கும் ஒன்று பவர் கூடிக்கிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்க 5 வயசு, 10 வயசு, 8 வயசு இருக்காங்கன்னா அவங்க இப்போ -2 இருக்குது, -3 இருக்குன்னா அது வந்து 18 வயசு வரைக்கும் நம்ம உடம்பு பெருசாக ஆக வளர்ச்சினால அந்த பவர் கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து 18 வயசு வரைக்கும் அந்த வளர்ச்சி இருக்கலாம். நம்ம ஹைட்டு மாதிரி தான். நம்ம ஹைட்டு பொதுவாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் போடும்போது
18 வயசு 17-18 வயசோட growth நின்றும். அதுக்கு மேலே வளர்ச்சி பெருசாக இருக்காது. ஸோ அதனால தான் வந்து 18 வயசு வரைக்கும் நாங்கள் பண்ணுறதில்ல. ரெண்டாவது லீகல் ஏஜ் 18. ஸோ இந்த 2 காரணத்தினால 18க்கு கீழே நாங்கள் அட்வைஸ் பண்ணுறதில்ல. அதுலேயுமே 18 வயசுல growth ஸ்டாப் ஆயிடுச்சுன்றதுக்கு நமக்கு சர்டன் க்ரைட்டீரியா இருக்குது. 6 மாதத்தில் பவர் கூடலை, போன வாட்டிக்கு இந்த வாட்டி ஏறலை அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணலாம். ஒன்று. அப்பர் லிமிட்னு பார்த்தீங்கன்னா பெருசாக கிடையாது. ஈவன் 50க்கோ 60க்கோ கூட பண்ணுறதுல தவறு கிடையாது. என்ன ஒரு சின்ன இதுன்னா 40 வயசுக்கு அப்புறம் வெள்ளெட்டுன்னு சொல்லுவோம், பிரெஸ்பையோப்பியான்னு சொல்லுவோம், சாலேசுரம்னு சொல்லுவோம். ரீடிங் இப்போ கிட்ட பார்வைக்கு படிக்கிறது கஷ்டப்படுவாங்க நிறைய. 40 வயசுக்கு அப்புறம் எல்லாருக்குமே யூனிவர்சலாக இருக்கும். ஸோ ரீடிங்க்கு மட்டும் கிளாஸ் போடலாம். பட் லேசர் பண்ணுறதுல ஒரு தவறு கிடையாது. இல்லை, இது இந்த லேசருங்கிறது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்கிறதுனால முன்னால் சைதாப்பேட்டில் வச்சுருந்தோம், இப்போ இங்கே குரோம்பேட்டில் வச்சுருக்கோம். ஸோ இந்த எக்யூப்மெண்ட் இங்கே தான் இருக்குது. பட் எல்லா பிரான்ச்சஸுமே அதுக்கான டெஸ்டிங் எக்யூப்மெண்ட் இப்போ என்ன ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னால் ஸ்கேன்லாம் பண்ணணும், ரெட்டினா செக் பண்ணணும், கருவிழியை செக் பண்ணணும், கண்ணு ப்ரெஷர் செக் பண்ணணும், ட்ரைனஸ் இருக்கான்றது பார்க்கணும். ஸோ அதுக்கான டெஸ்டிங் எக்யூப்மெண்ட் எல்லா பிரான்ச்சஸ்லையுமே இருக்குது. பட் இந்த சர்ஜரி மட்டும் இந்த பிரான்ச்சில் மட்டும்தான் இருக்குது. நிச்சயமாக கன்சிடர் பண்ணலாம் சார். இது வந்து நாங்கள் பொதுவாக பண்ணுறது என்ன காரணம் என்னென்னா எக்யூப்மெண்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், பல கோடி லெவலில் எக்ஸ்பென்ஸுங்கிறதுனால எல்லாருக்கும் சாத்தியம் கிடையாது. பட் நிச்சயமாக குறிப்பிட்ட கேசஸ், ஜென்வின் கேசஸ் இருந்ததுன்னா தவறே கிடையாது, தாராளமாக பண்ணலாம்.